ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறகடி காசுல வந்து மீனாட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருமே டயர்டா இருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு நீங்க ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி விஜயா, மனோஜ் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தைக்கு வேணா நான் செஞ்சு தரேன். மத்தபடி எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா, நீங்க எனக்கு சம்பளம் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கே நீ சம்பளம் கேட்கற அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு. பின்ன என்ன உங்க வீட்டுக்காரமாவே சமைச்சு குடுக்க சொல்லுங்க. ஏன்னா நானும் என் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளி வேலையும் நான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, முத்து ஆமாமா ரூ. 300 கேட்கக்கூடாது, ரூ. 500 கேட்கணும் மீனா அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து என்ன செய்றாங்கன்னா, ஒரு முடிவுக்கு வந்துறாங்க. சரி ரூ. 300 கூட வாங்கிக்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு மனோஜ். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டபிளா இருக்கிறவர் வந்து அதாவது டிராபிக் போலீஸா இருக்கிறவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த சட்ட கிழிஞ்சத பாத்துட்டு ரொம்ப கோவமா இருக்காரு. பட் அவரு இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்றாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்துர்றாங்க. வந்து பேசிட்டு இருக்கும்போது, பூவ குடுத்து பேசிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இந்த விவரத்த சொல்றாங்க. இந்த மாதிரி என்னைய ஒருத்தன் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ரவுடி பயலா இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதாவது டிராபிக் போலீஸோட அம்மா சொல்றாங்க. அத பாத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க தங்கச்சி அப்படின்னா, நீங்க அடிச்சு ஜெயில்ல போட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்ப நான் வந்து சஸ்பெண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரிடா ஊருக்குள்ள 1000 பேர் இப்படிதான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்கிறாத உன்னோட டியூட்டிய மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்படி இவங்களுக்குள்ள வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. டான்ஸ் கிளாஸ்ல வந்து சாப்பாடு எடுத்துட்டு மீனா வராங்க. அப்போ வந்து விஜயா வந்து சொல்றாங்க, இந்த பூ கட்டுறது வந்து இவங்களால உன்னால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட போட்டி எதிரியான உள்ளவங்கட்ட வந்து பேசுறாங்க. அதை பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்னத்த எனக்கு சப்போர்ட் பண்ணாம பேசுறீங்கன்னா, நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப காலமா தொழில்ல இருக்காங்க. நீ இப்பதானே உள்ள போயிருக்க உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்படி 2 பேத்துக்குமே வாக்குவாதம் ஏற்படுது. தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்